சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் மாசி மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மகரம் அப்படின்னாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு 5ஆம் இடத்துல இருக்கார். எப்பவுமே 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. எதிர்பார்த்த இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பாராமல் தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் பரவாயில்ல சுபகாரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த சுபகாரியங்களையும் சுப நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது மற்ற விஷயங்களில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நற்பலன்கள், அவர்களால் ஆதரவு, அன்பு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் குழந்தைக்காக காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலை, ஃபெயிலியர் ஆகிருக்கிறது, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறவங்களுக்கும் சரி, குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு இறை அருளால் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வருமானங்கள் இருக்குது, செலவுகள் இருக்குது. ஆனாலும் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன், சனி இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதன், 15ஆம் தேதி வரைக்கும் புதன், ஆக 3 கிரகங்கள் உங்களுடைய தனஸ்தானத்தில் இருக்கிறது. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமோ உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு இருக்காங்க. அதே சமயத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி குரு 5ல் இருக்கார். வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த மாதிரி அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தில் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு நீங்கள் உணரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு கிரகங்களால் உருவாகும். இந்த மாதத்தில் உங்களுடைய இளைய சகோதரராக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு நன்மை, அவர்களுக்கு சுபகாரியங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு இருக்குது. அது மட்டுமே இல்லை, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், அதான் நல்லது. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தை மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கிற சேலாகளை நினைக்கிறவங்க ப்ராப்பர்ட்டி இந்த மாதம் விற்றீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ உங்களுக்கு லாபத்துக்கான நஷ்டம் தான் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக லோன் அப்ளை பண்ணி நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கு, அது வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்குறதுக்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கார். வாழ்க்கையில் இதெல்லாம் அமைஞ்சாலும் கூட சனி 4ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த மாதத்தில் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் இருக்கும். எத்தனை விசேஷ வாய்ப்புகள் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற மனநடை என்பது உங்களுக்கு இருக்குது. அந்த அது மாதிரி எண்ணங்கள், சிந்தனைகள் இருந்தால் மைண்டை மாற்றுங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த மாத்திரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்கக்கூடிய லாபம் குறையும். ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான். இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை எதிர்பார்க்குறீங்களோ அல்லது ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கலையே, நான் முதலே சொன்னேன், நடக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு புகழ் உங்களுக்கு கிடைக்கும். வருமானங்களும் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது புதுமான விஷயங்களில் நீங்கள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையவே உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறதுக்காக விட்டதை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக பெரிய லெவலில் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொட்டீனாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க.
அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனம். எதிரிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைய இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் வேலை இருக்குது, இன்னொரு பக்கம் வேலையில் பிரச்சனைகள் இருக்குது. ரெண்டுமே கலந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, சர்வீஸில் இருக்கீங்க, ஜாபில் இருக்கீங்களோ உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இந்த மாதம் முக்கியம். ஒரு பக்கம் நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும், வெளியேற்றப்படணும், அல்லது லாங் லீவில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கு. திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஆக ஒரு பக்கம் மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்னொரு பக்கம் நம்மளே அறியாத கவலை. இது வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. நான் பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை அதுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கலன்னு ஒரி பண்ணாதீங்க. நமக்கு இந்த மாதம் ஜாப் இருக்கா அப்படின்னு மட்டும் பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். உங்களோட மற்றவங்களை யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் இல்லை. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க. இதுதான் இந்த மாதத்தில் வேலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய நிலைமை. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். நார்மலாக உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது, பிஸ்னஸ் இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை, ஆனாலும் லாபம் சுமார் தான். ஸோ இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலைங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். ஒருவேளை லவ் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருந்தால் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை சூரியன் சனி பார்க்குறாங்க. அதோட புதன் 15ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறாங்க. ஆக இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் யாருக்கும் சூரிட்டி கொடுக்குறது, செக்யூரிட்டி போடுறது, யாருக்கும் பணம் கடன் கொடுக்கறது, இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இந்த மாதம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவார்கள். உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் விசா எதாவது அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்கல, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும் கிரகங்கள் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் அது விஷயத்தில் ரொம்ப பொறுமை. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுவும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்னார், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனம். கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை செஞ்சவங்க உங்களோட மேரிட்டல் லைஃப்பில் இருக்குது. யாருக்கெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் நான் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பணம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தால் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இன்ஸ்டால்மெண்ட்டில் இந்த மாதம் இருக்குது. ஸோ உங்களுடைய பணம் லாக்காக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்துடும். அதே சமயத்தில் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் விட்டு விட்டு நடக்கும். நீங்கள் உங்களை அறியாத மகிழ்ச்சியை நீங்கள் உருவாக்குங்க, இது ரொம்ப முக்கியம். இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கக்கூடியது விவசாயம் சார்ந்த துறைகள் உங்களுக்கு நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகளில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு தொடரும். இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் நிறைய தடை இருக்குது. எக்ஸாமினேஷன் டைம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது வெரி இம்பார்ட்டண்ட் இந்த மாதம். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை சூரியன் சனி பார்க்கறதுனால நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப கவனம். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுறது கொஞ்சம் அடைத்து வாசிங்க, இது முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் சிவ ஆலயம் கண்டிருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் நரசிம்மருடைய வழிபாடு பெருமாள் ஸ்தலங்களை பண்ணுங்கள். அதே ஆஞ்சநேயருடைய ஒரு வழிபாடு, ஒரு தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் நீங்கள் பைரவரை நல்லா கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.